இப்பெல்லாம் ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசினாலே அந்த பொண்ணு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வச்சிருக்கா, நீ எதுக்கு அவளை சப்போர்ட் பண்ற அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன சொல்ல வரேன்னா, சப்ஸ்கிரிப்ஷனும் ஒன்லி ஃபேன்ஸும் கண்டிப்பா ஒண்ணு கிடையாது. இவங்க வந்துட்டு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸை வந்துட்டு ஒன்லி ஃபேன்ஸோட கம்பேர் பண்ணி பேசுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நியூடிட்டியை வந்து ப்ரொமோட் பண்ணாது. இன்ஸ்டாகிராமோட கைட்லைன்ஸ்ல அது கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஒரு சில பேர்லாம் வந்துட்டு பண்ற தப்புக்கோசம் எல்லா பொண்ணையும் நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. அப்படின்னு பார்த்தா ஆம்பளைங்க கூட தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல வந்துட்டு இன்ஸ்டாகிராம் வந்து ரன் பண்ணிட்டு வராங்க. அது மூலியமா பணம் சம்பாதிக்க முடியும். எப்படின்னா, யாருக்கும் வியூ பண்ணாத ஒரு விஷயத்த நீங்க ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து பே பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் ஷோ ஆகும். அந்த முறையில தான் அதை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். சப்ஸ்கிரிப்ஷன்னாலே வந்துட்டு இந்த மாதிரி அரைகுறையான கண்டென்ட் போடணும், இல்ல நியூடிட்டி காட்டுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. இன்ஸ்டாகிராம் அதை அலோவும் பண்ணாது. ஸோ தயவு செஞ்சு வந்து இப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்து தப்பு பண்றோம், இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு சொன்னா இந்த தப்பை மாத்திக்கிட்டு அதை சரி பண்ண பாருங்க. அதை விட்டுட்டு அந்த பொண்ணு என்ன ஒழுங்கா சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்காளே அப்படின்ற மாதிரிலாம் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. நீங்களே கூட வருங்காலத்துல வந்து ஒரு பெரிய கண்டென்ட் கிரியேட்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கும் அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். அப்ப யாரும் உங்களை பார்த்து கேட்க மாட்டாங்க, நீங்க அந்த மாதிரி தான் கண்டென்ட் போடுறீங்களா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மைண்ட் செட்டை மாத்துங்க. ஓகேங்களா? அது வந்து ஒரு நல்ல ஏர்னிங் பிளாட்ஃபார்ம். அதாவது தனிப்பட்ட முறையில சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்ஷன் தான் அது. தயவு செஞ்சு இந்த மாதிரி கேவலமா பேசாதீங்க.